செங்கோட்டையில் மனிதர்களை இழுத்துச் செல்லும் அளவிற்கு வெள்ள நீரானது அந்த பகுதியில் ஆறு போல ஓடுகிறது. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். செங்கோட்டை பகுதியில் மழையால் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். மனிதனையே இழுத்துச் செல்லும் அளவிற்கு வெள்ளம் ஆறு போல ஓடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். மாரிமுத்து, அங்கே வெள்ள நீர் ஆறு போல ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதனை சரி செய்யும் பணிகள் எவ்வளவு நாட்களாக நடைபெறும்? அதனை தொடங்குவதற்கான நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? தற்போதைய சூழல் என்ன? அதாவது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை 2 நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கோட்டை பகுதியில் குளம் உடைந்ததால் பல்வேறு இடங்களில் வெள்ள நீரான சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் தற்பொழுது இந்த பகுதியில் செங்கோட்டை பகுதியில் முதியவர் ஒருவரும் இளைஞர் ஒருவரும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரையும் பத்திரமாக தற்போது தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறை இணைந்து அவர்கள் இருவரையும் மீட்டுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் முழுவீச்சில் தற்போது பாதுகாப்பு பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செங்கோட்டை பேருந்து நிலையம் அதை சுற்றி பேரிகார்டுகள் வைத்து வெள்ளத்தினை சூழ்ந்த பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என அவர்கள் உத்தரவிட்டிருந்தனர். அந்த அடிப்படையில் அந்த பகுதிக்கு யாரும் செல்ல முடியவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களையும் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். மேலும் தென்காசி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர்கள் தென்காசி மாவட்டத்திற்கு விரைந்துள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.